எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா. நான் எப்படி செய்வேன்னு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பன்னீரெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் நான் கொஞ்சம் விரும்புவேன், அதனால நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக பட்டரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணிக்கலாம். பன்னீர் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டிஷ்ஷும் செஞ்சிங்கன்னா பன்னீர் உடையாது. நம்ம எந்த ரெசிபி செய்கிறோமோ அதில் முழுசாகவே இருக்கும். அது அப்படியே குழம்பி போய் உடஞ்சி போகாது, நல்லா இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டு கேப்சிகமையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கேப்சிகம் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். இது பட்டர் மசாலான்றதுனால பட்டர் நமக்கு அதிகமாக தான் தேவைப்படும். என்றைக்கோ ஒரு நாளுன்றதுனால நல்லா சாப்பிட்லாம், தப்பு இல்லை. நம்ம கேப்சிகமையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டு நம்ம வெங்காயத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் சும்மா நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளியும் போட்டுக்கலாம். வெங்காயத்தை விட கொஞ்சம் அதிகமாக தக்காளி இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டும் கலரும் சூப்பராக இருக்கும். அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற மாதிரியே இருக்கும், ஒரு மாற்றமும் இருக்காது. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு போட்டிருக்கேன், உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் சால்ட்டு போட்டுங்க. அப்புறம் நான் இது எல்லோரும் முந்திரி தான் போடுவாங்க, பாதாம் போட மாட்டாங்க. ஆனால் நான் பாதாம் போடுவேன். பாதாம் போட்டு பண்ணி பாருங்கள், இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. பாதாமும் போட்டுங்க, முந்திரியும் போட்டுக்குங்க. இதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து உரமாக வச்சுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் நான். அப்புறம் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம், கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை போட்டிருக்கேன். பட்டையை உடச்சி போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் தெறிக்கும், அதனால் அப்பப்போ மூடி போட்டு மூடிக்கிங்க, இல்லைன்னா அடுப்பெல்லாம் நாஸ்தி ஆகிடும். நான் அரைக்கும்போது இஞ்சி பூண்டு போடலை, நான் பேஸ்ட்டு போடுறதுனால நான் அரைக்கும்போது போடல. நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக ஹோட்டலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போடுவாங்க. அப்புறம் நான் எப்பயுமே என்னோடய சமையலில் 1 ஸ்பூன் சர்க்கரை போடுவேன் இல்லையா, அந்த சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். தனியா ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் நான் அரைச்ச மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதில் காஷ்மீர் மிளகாப்பொடியும் இருக்குது, வெறும் மிளகாப்பொடியும் இருக்குது. அதனால கலரும் காரமும் இதிலேயே வந்துடும். செம்ம கலராக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இது மிளகாப்பொடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்கட்டும், அது நல்லா சுண்டணும். அதிகமாக தண்ணியெலாம் ஊற்றிடாதீங்க. அந்த கொஞ்சம் மிளகாத்தூளோட வாசனை போகிற வரைக்கும் மூடி போட்டு இருக்கட்டும். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண பன்னீர் போட்டுக்கலாம். பன்னீர் போட்டு கொஞ்சம் நேரம் தான், ரொம்பலாம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம் இந்த மசாலாவோட. அது கொஞ்சம் பெரட்டுற மாதிரி பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேப்சிகமும் போட்டுக்கலாம். கேப்சிகம் போட்டு ஒரு வாய்க்கும் சப்பாத்தியோட பன்னீரும் இந்த மிளகாவும் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேப்சிகமோட வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை விட முக்கியம், இது லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியம். லேடிஸோட கர்ப்பப்பைக்கும் உடம்புக்கும் இந்த குடமிளகா ரொம்ப முக்கியம். எல்லோரும் சாப்பாட்டோடு சேர்த்துக்குங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தது சொல்லுங்கள். கடைசியாக கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுங்க. இதுதான் மஸ்ட்டு நமக்கு இந்த டிஷ்ஷுக்கு. போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ண மாதிரி பண்ணி நம்ம இப்போது ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் போட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2 நாள் ஏடு கலெக்ட் பண்ணி வச்சு அதை நல்லா பீட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அதுதான் ஃப்ரெஷ் க்ரீம். இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சி. சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் சாப்பிட்டு பார்த்து சொன்னாங்க. நான் எப்பயும் செய்கிறது தான். மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பிடிச்சவங்க போட்டுக்கோங்க. நான் செஞ்ச டிஷ் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.
எனக்கு வந்து சுக்கா சப்பாத்தி, அவங்க மீதி பேருக்கெல்லாம் எண்ணெய் போட்ட சப்பாத்தி, எனக்கு மட்டும் 2 சப்பாத்தி சுக்கா சப்பாத்தி. எப்பயும் வந்து ரெஸ்டாரண்ட்டில் சுக்கா சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா தான் நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்க்கலாமா? சூப்பராக இருக்குது.